இன்னைக்கு இந்தியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஐபிஎல். இந்த ஐபிஎல் பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம இதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போயிருக்கோமே. ஒரு மிகப்பெரிய விஷயம் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி யாராவது பேசுனீங்களா? அங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஹைதராபாத்ல 400 ஏக்கர் காட்டை அழிச்சு அங்க இருக்க விலங்குகள் எல்லாம் கொன்னு ஒரு ஐடி பார்க் ஒண்ணு கட்ட போறாங்களாம். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராடின மாணவர்களை அடிச்சு துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி ஏதோ அக்யூஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க ஹைதராபாத் கவர்மெண்ட். ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வாழணுமோ அதே அளவுக்கு இங்க இருக்க வன விலங்குகளும் ஆரோக்கியமா வாழணும். அப்பதான் அதே அளவுக்கு நமக்கான ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒரு ஊரை அழிச்சு ஒரு காட்டை அழிச்சு தான் நம்மளுக்கு வளங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வளமே நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. இதுல தமிழர்களை தவிர நமக்கு வெளியே இருந்து யாருமே உதவி பண்ணல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்கள போராடும் போது அவங்களுக்கு கை கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு அவங்க உதவி பண்ண யோசிக்காம முன்னாடி வருவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையை காட்டணும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் நம்ம ஒத்துமையா தான் பாக்குறோம். இங்க சென்னையில இருக்கிறவங்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றது, சென்னையில இருக்கவங்க மும்பைக்கு சப்போர்ட் பண்றது, மும்பைல இருக்கவங்க சென்னைக்கு சப்போர்ட் பண்றது, இப்படி மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த விளையாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஊரை ஒத்துமைப்படுத்துறோமே தவிர நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் ஒற்றுமையை காட்ட மறந்துடுறோம். இந்த போராட்டத்திலேயாவது நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.